வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடரேற்றும் ஆசான்களை வணங்கி நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க ஊழல் என்னும் பூட்டை உடத்தியும் நாட்டை வளமாக்க வரிசையில் நின்று கொண்டிருக்கும் காளையர்களே கண்ணியர்களே அனைவருக்கும் தினம் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று கூறி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்று பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. உரிமைகள் மறுக்கப்பட்டு கடமைகள் நறுக்கப்பட்டு வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வாழ்க்கையில் மிச்சமின்றி ஏதுமில்லாத பல உயிர் தீர போராடி பெற்ற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் நாம் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் தலைப்பு சுதந்திர தின விழா. சுதந்திர தின விழா என்பது நம் அந்நியனின் ஆதிக்கப்படியில் இருந்து கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலை பெற்ற நாளை நினைவு கூறும் வகையில் நம் பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் நம் அழகிய மூவர்ண கொடியை ஏற்றி உரையாற்ற, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றி உரையாற்ற, அனைத்து பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் அரசு வளாகங்களிலும் கொடியேற்றி இனிப்பும் போட்டிகளுக்கு பரிசும் வழங்கப்படும் விழாவே சுதந்திர தின விழா. சும்மாவா கிடைத்து விட்டது இந்த சுதந்திரம்? எத்தனை கசையடிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எத்தனை உயிர் தியாகங்கள், அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் சுதந்திரம் என்ற காற்றை மலர செய்து சென்றனர். சுதந்திரம் நம் தீர்ப்பக நாடான இந்திய திருநாட்டில் சுதந்திரம் என்ற காற்றை மலர் செய்த காந்தியடிகள், கப்பலோட்டிய தமிழன் ஜான்சி ராணி ஆகியோர் பாடுபட்டனர். நம் அடுத்த தலைமுறைக்கு சுதந்திர இந்தியாவின் சுதந்திர காற்றில் கல்வி பல கற்று உயர் பதவிகள் பெற்று நேர்மையாய் உண்மையாய் நமக்கு சுதந்திரத்தை பெற்றிருந்த நம் மூதந்தையார் கனவுகள் நனவாகிட நம் லஞ்சமற்ற ஊழலற்ற உன்னதமான இந்தியாவை உருவாக்குவோம், பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் என்று கூறி விழுவது எழுவதற்கு தொழுவது தொடர்வதற்கு படிப்பது விழிப்பதற்கு துடிப்பது முடுப்பதற்கு வாய் என்று சுவைப்பதற்கு நல்ல வார்த்தைகள் கதைப்பதற்கு செவிகளோ